வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். கடந்த 2 எபிசோடுகள்லையும் ஏற்றுமதி வியாபாரத்தில் உள்ள ஒரு ஆபத்து, நிரந்தரமான ஆபத்து, அதுக்கு என்ன செய்யணும், எத்தகைய ஏற்பாடுகளை அரசாங்கம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை விரிவாக பேசியிருக்கோம். இன்றைக்கு மூன்றாவது பிரச்சனை, ஆபத்து என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி விரிவாக பேசலான்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த விஷயம் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை புதுசாக வர்றவங்களுக்கும் சரி, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதை கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கிட்டு அதன்படி நீங்கள் செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இப்போது உலகத்தில் 253 நாடுகள் இருக்குது அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கேன். அந்த 253 நாடுகளும் தன்னுடைய நாட்டுக்குன்னு தனி கொடி, அரசியல் கொடி, அதே மாதிரி சட்டத்திட்டங்கள், ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, ப்ரொசீஜர், ஃபார்மாலிட்டி, அந்தந்த நாட்டு சீதோஷ நிலை, இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் அந்தந்த நாட்டுக்குரிய பணம், மணி, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, இதையும் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் டாலருங்கிறாங்க, இங்கிலாண்டில் பவுண்ட் ஸ்டர்லிங் அப்படிங்கிறாங்க, மலேசியாவில் ரிங்கிட்டுங்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான கரன்சி பேட்டர்ன் பின்பற்றுறாங்க. நம்ம நாட்டில் இந்திய ரூபாய், ஐஎன்ஆர் அப்படின்னு பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஆர்எஸ் ருபீஸ் அப்படின்னு போட்டால் போதும். எக்ஸ்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி போடக்கூடாது, ஐஎன்ஆர்னு போடணும், இந்தியன் ருபி. ஏன் இந்தியன் ருபின்னா, இந்தியா மாதிரி ஒரு 8 நாடுகளில் ரூபாயை கரன்சியாக வச்சுருக்காங்க. அந்த ரூபாயை கரன்சியாக வச்சுருக்காங்க, பேர் தான் ரூபாயை தவிர அதோடய வேல்யூ, மதிப்பு நாட்டுக்கு நாடு, அந்த 8 நாடுகளையும் நாட்டுக்கு நாடு மாறும். ஸோ அதனால தான் ஐஎன்ஆர், எஸ்எல்ஆர், ஸ்ரீலங்கன் ருபி, இந்தியன் ருபி அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க. அதே போல் அமெரிக்க டாலர் எனக்கு தெரியும் சுமார் 35 நாடுகளில் கரன்சியாக வச்சுருக்காங்க. பேர் தான் அமெரிக்க டாலரே தவிர அந்த டாலர் நாட்டுக்கு நாடு மதிப்பு மாறும். அமெரிக்க டாலருடைய மதிப்பு வேறு, கனடாவோட டாலர் மதிப்பு வேறு, சிங்கப்பூர் டாலரோட மதிப்பு வேறு, ஆஸ்திரேலியாவில் உள்ள டாலர் மதிப்பு வேறு. இது மாதிரி மாற்றங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்தந்த நாட்டுடைய அரசியல் நிலவரங்கள், ரூலிங் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா, அரசியல் அமைப்பு எப்படி இருக்குது, அந்த நாட்டுடைய ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது, அந்த நாட்டுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, இப்படிங்கிற பல காரணங்களை பொறுத்து அதோடைய மதிப்பு மாறுபட்டதாக இருக்கும். இது இயற்கை. இப்போ இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டு வியாபாரம் பண்ண போகிறோம். இப்போ இந்தியாவுக்கு கூட வியாபாரம் பண்ணுறோன்னா, கன்னியாகுமரியில் இருக்கிறவர் காஷ்மீரில் உள்ளவருக்கு விற்றாலும் அந்த ரூபாயோட மதிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறவே மாறாது. 2 பேரும் வியாபாரம் பண்ணுறப்போ ஏற்ற இறக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் எக்ஸ்போர்ட்டுக்கு வர்ற ஒருத்தர் அமெரிக்காவுக்கு வியாபாரம் செய்யலாம், கனடாவுக்கு வியாபாரம் செய்யலாம், வேறு நாடுகளுக்கு வியாபாரம் செய்யலாம். அந்தந்த நாட்டுடைய கரன்சி என்ன கரன்சி, அதோட மதிப்பு இவ்வளவு, இன்றைய தேதியில் மதிப்பு இவ்வளவு, வருங்காலங்களில் எப்போல்லாம் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாற்றங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயம் பண்ணணும். அப்போது நீங்கள் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இன்றைக்கு உள்ள மதிப்பு இன்னும் 2 நாளோ 2 நிமிஷமோ 4 நாளோ 1 வாரமோ 1 மாதமோ கழித்து ஏறுறதுக்கோ இறங்குறதுக்கோ பல காரணங்களின் அடிப்படையில் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ அந்த ஏற்ற இறக்கங்கள் வரும்போது
நம்முடைய வியாபாரத்தை அது பாதிக்கும். கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு சூதாட்டம் மாதிரி அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. எப்படி அப்படின்னா, இப்போது இந்திய ரூபாயும் அமெரிக்க டாலருக்கும் மாற்று மதிப்பு, இந்த மாற்று மதிப்பு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு டாலரும் 83 இந்திய ரூபாயும் சமமாக இருந்தது. போன வாரம் வந்து அது 85ஆக மாறிச்சு. இன்றைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால் செக் பண்ணி பார்த்தப்போ ரூ. 87.82 வந்திருக்கு. ரூ. 87.86 அப்போ இந்த ஏற்றங்களும் வரும், இறக்கங்களும் வரும். பல காரணங்களின் அடிப்படையில் முதலே விளக்கமாக சொன்னேன். பல காரணங்களின் அடிப்படையில் இந்த மாற்று மதிப்பு கூடலாம், குறையலாம். இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும். அப்போ நம்ம பிஸ்னஸ் செய்யக்கூடிய நாட்டில் வந்து இந்த மாற்றம் எந்த அளவுக்கு நம்முடைய வியாபாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிற கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது அவசியம். ஒரு காலத்தில் ஒரு அமெரிக்க டாலரும் ஒரு இந்திய ரூபாயும் சமம் அப்படின்னு இருந்திருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னால், ஒரு 60, 70, 80 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்திருக்கு. அப்படி இருந்தப்போ நமக்கு பொருள் வந்து அங்கேருந்து ஒருத்தர், அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் இங்கே இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளோட மாற்று மதிப்பு நம்மளுடைய விலை நிர்ணயப்படி ரூ. 1000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூ. 1000 பெருமான பொருளுக்கு அவர் பேமெண்ட் கொடுக்குறாருன்னா $1000 கொடுக்கணும். ஏன்னா ஒரு டாலரும் ஒரு அமெரிக்க டாலரும் ஒரு இந்திய ரூபாயும் சமமாக இருந்திருக்கு அந்த காலத்தில். ரூபாய் பெருமான ஒரு பொருளை அவர் அன்னைக்கு வாங்குறதா இருந்தால் $1000 கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இன்றைக்கி எங்கேயோ பாதாளத்துக்கு போயிடுச்சு. இன்னும் போகும்னு எதிர்பார்க்குறாங்க, இன்னும் நிறையா போகும் அப்படின்ட்டு. அப்போது இதுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும் இல்லையா? செஞ்சால் தான் நமக்கு பாதுகாப்பான முறையில் பிஸ்னஸ் செய்ய முடியும். இல்லைன்னா ஏறும்போது ஏற்றமோ, இறங்கும்போது இறக்கமோ வரும்போது அதை சமாளிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம் ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட். ஃபார்வேர்டு வருங்காலம், கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், வருங்காலத்தை எதிர்நோக்கி ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் வந்து எல்லா பேங்க்லேயும் நடைமுறையில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எவ்வளோ மதிப்பு என்னதுன்ட்டு. இப்போது அந்த ஃபார்வர்டு கான்ட்ராக்டுங்கிற சிஸ்டம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் இன்றைக்கி விலையை கேட்குறீங்க, விலையை கேட்குறாரு இங்கே இறக்குமதியாளர் உங்கள்கிட்ட. ஒரு டாலருடைய மாற்று மதிப்பு $87.82ங்கிற சூழ்நிலையில் விலையை கணக்கு போட்டு சொல்கிறோம். 87,820 நம்ம பொருள் விற்கிற பொருளோட விலைன்னு வச்சுக்கோங்க. $10 சொல்கிறோம். $87.82 $10 சமம். 87.87 இந்திய ரூபாயும் $10 சமம்னு விலையை நிர்ணயம் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு காலகட்டம் வரும்போது அது 10 நாள்லையோ 15 நாள்லையோ 1 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ ஒரு காலகட்டம் வரும்போது இந்த 87.82ங்கிறது கீழே போகிறதும் வாய்ப்பு இருக்குது. 85, 84, 80 ரொம்ப குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் 87, 82லேருந்து உயரும்போது 90, 95, 100 இப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பல காரணங்களின் அடிப்படையில். அப்படி வரும்போது நமக்கு பேமெண்ட்டில் சிக்கல்கள், தடங்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம விலையை நிர்ணயம் பண்ணப்போ சப்போஸ் பழைய ரேட்டு படி 83 ரூபா ரேட்டுக்கு விலையை கணக்கு போட்டு சொல்லியிருப்போம். இன்றைக்கி 87.82க்கு வந்துருச்சு. அப்போது 87.82 ரேட்டுக்கு பேமெண்ட்டு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. 83 ரேட்டு தான் கிடைக்கும். அதே போல் 83க்கு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 87, 82ன்னா 83 ரேட்டுக்கு தான் நம்ம பேமெண்ட்டு அன்னைக்கு நிர்ணயம் பண்ண விலைக்கு இன்றைக்கி பேமெண்ட் வருதுன்னா இன்றைக்கி 83 ரேட்டு தான் வரும், குறையும்.
குறையிறப்ப நமக்கு பயங்கரமாக அடி விழும். 83 ரூபாங்கிறது பெருசு இல்லை. 830, 8300, 87,000, 87 லட்சம், 87 கோடி இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப மிகப்பெரிய அளவில் நமக்கு அடி விழுகிறதுக்கு, பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வேண்டி இந்த ஃபார்வர்டு கான்ட்ராக்டுங்கிற சிஸ்டத்தை அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் மூலமாக எல்லா பேங்க்குகளுக்கும் திட்டத்தை வச்சுருக்கு. இந்த ஃபார்வர்டு கான்ட்ராக்ட், எதிர்காலத்தை முன்னோக்கி ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போர்ட்டரும் அவருடைய பேங்க் மேனேஜரும் சேர்ந்து போடக்கூடிய ஒரு எக்ரிமெண்ட், ஒப்பந்தம். ஃபார்வர்டு கான்ட்ராக்டுங்கிறது இது ஒரு எக்ரிமெண்ட்டு. இந்த ஃபார்வர்டு கான்ட்ராக்டில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது 2 பேர் என்ன சொல்கிறோம், சப்போஸ் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர், அந்த ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் எக்ரிமெண்ட்டில் சைன் போடும்போது இன்றைக்கி ரேட்டு 87.82, இன்றைக்கி போய் பேங்க்கில் போய் மீட் பண்ணுறோம் பேங்க் மேனேஜரை. இது நாளைக்கு 95க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு 95க்கு போகிறப்போ எனக்கு பேமெண்ட்டு அந்த 95 ரூபா ரேட்டுக்கே பேமெண்ட்டு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேங்க் மேனேஜர்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறீங்க. அதே போல் அந்த பேங்க் மேனேஜரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு 95 ரூபா ரேட்டுக்கே நான் பேமெண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு பேங்க் மேனேஜரும் கையெழுத்து போடணும். இந்த ஃபார்வர்டு கான்ட்ராக்டில் இது ஒரு முக்கியமான அம்சம். ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னு பேர். அதே போல் புக்கிங் கான்ட்ராக்ட்னு இன்னொன்று இருக்குது. இந்த புக்கிங் கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 87.82 பேமெண்ட் வரும்போது 83, 84, 85 போயிடுது. அப்போ நமக்கு அந்த 83, 84, 85 ரேட்டுக்கு தான் நமக்கு பேமெண்ட்டு கிடைக்குமே தவிர இந்த 87.82ங்கிற ரேட்டுக்கு பேமெண்ட்டு கிடைக்காது. அதுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் போடணும். அந்த கான்ட்ராக்டு புக்கிங் கான்ட்ராக்ட்னு பேர். புக்கிங் கான்ட்ராக்ட். இந்த புக்கிங் கான்ட்ராக்ட் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம் பேங்க் மேனேஜர்கிட்ட, இன்றைக்கி 87.82 எனக்கு பேமெண்ட் வர்றப்போ 83க்கு போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த 83 ரேட்டுக்கு எனக்கு பேமெண்ட்டு கொடுக்காம இன்றைக்கி ரேட்டு 87.82 ரேட்டுக்கே எனக்கு பேமெண்ட்டு தரணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்போர்ட்டர் சொல்கிறீங்க. பேங்க் மேனேஜர் அதே மாதிரி கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு அவரும் சைன் பண்ணுறாரு. இந்த 2 பேரும் போடுற சைன் பண்ணுற எக்ரிமெண்ட்டுக்கு ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு பேர். இது கம்பல்சரி கிடையாது, விருப்பப்பட்டால் பண்ணலாம். புக்கிங் கான்ட்ராக்ட் வேறு, ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வேறு. புக்கிங் கான்ட்ராக்ட்டு கீழே போயிருந்துச்சுன்னா நமக்கு பாதகம் ஏற்படாமல் அதே ரேட்டுக்கு புக் பண்ண அதே ரேட்டுக்கு பேமெண்ட் வரணும். அதான் புக்கிங் கான்ட்ராக்ட். ஆப்ஷன் கான்ட்ராக்ட்னால் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும்போது அந்த இன்க்ரீஸ் ஆன ரேட்டுக்கு எனக்கு பேமெண்ட்டு வரணுங்கிற எக்ரிமெண்ட்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இந்த 2 கான்ட்ராக்டும் செப்பரேட்டு, இது வேறு அது வேறு. இந்த புக்கிங் கான்ட்ராக்டு நம்ம போடுறதுக்கு பேங்க்குகளில் ஆல்மோஸ்ட் பல பேங்க்குகளில் சார்ஜே பண்ணலை, ஃப்ரீயாகவே பண்ணித்தராங்க. கஸ்டமர் வேல்யூக்காக வேண்டி, கஸ்டமருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்காக வேண்டி அதை ஃப்ரீயாகவே பண்ணித்தர்றாங்க. ஒரு சில பேங்க்குகளில் சார்ஜ் பண்ணுறாங்க. குறிப்பாக பழைய பேங்க்குகள், ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இது மாதிரி பழைய பேங்க்குகளில் இதை சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஃப்ளாட்டாக 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ளாட்டாக அது 500 ரூபாய் ஆர்டராக இருந்தாலும் சரி, 5000 ஆர்டராக இருந்தாலும், 50,000 ஆர்டராக இருந்தாலும், 5 லட்சம், 5 கோடி எந்த ஆர்டராக இருந்தாலும் ஃப்ளாட் புக்கிங் கான்ட்ராக்டு 1000 ருபீஸ் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு பண்ணி தர்றாங்க. எல்ஐசியில் ப்ரீமியம் கட்டுற மாதிரி அது. பட் இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கு எல்லா பேங்க்குமே வேறுபாடு இல்லாமல் எல்லா பேங்க்குமே சார்ஜஸ் பண்ணுறாங்க. அந்த சார்ஜஸ் ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் ஒரு ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த பணத்தை கட்டி நம்ம அந்த கான்ட்ராக்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதிகமாக ஆயிடுச்சுன்னா அந்த அதிக ரேட்டுக்கும் நம்ம பேமெண்ட் கிடைக்கும். கீழே போயிருந்துச்சுன்னா கீழே போன ரேட்டுக்கு இல்லாமல் இன்றைக்கி ரேட்டுக்கும் பேமெண்ட்டு கிடைக்கும். அதுக்கான அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கனால இது ஒரு ஆபத்தே இல்லை, பிரச்சனையே இல்லை. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டு முறையாக பண்ணணும். ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிற டயத்தில் நேராக பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
பட் புக்கிங் கான்ட்ராக்டு, ஆப்ஷன் கான்ட்ராக்டு, கீழே இறங்கினா போடுற கான்ட்ராக்டு, மேலே போடக்கூடிய கான்ட்ராக்ட், இது ரெண்டும் கம்பல்சரி இல்லை. விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம்னு முதலையே சொன்னேன். அது மட்டும் இல்லை, அதை போட்டுட்டு இது வேண்டான்னு விட்டுடலாம், அல்லது இதை போட்டுட்டு அதை வேண்டான்னு விட்டுடலாம். பேங்க்லேயும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு அதை டிசைட் பண்ணி செய்கிறது உதவியாக இருக்கும். இந்த பிரச்சனை ஒன்றும் நம்மை பாதிக்கிறதுக்கான பிரச்சனை இல்லை. ரெண்டு கான்ட்ராக்டும் போட்டுக்கலாம். அது மட்டும் போட்டுக்கலாம், இது மட்டும் போட்டுக்கலாம். இது மட்டும் போட்டால் இதோட பலன் கிடைக்கும், அது மட்டும் போட்டால் அதோட பலன் கிடைக்கும். அப்படி இல்லாமல் கான்ட்ராக்ட் போடாமல் ரேட் ஆஃப் பேங்க் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிருந்ததுன்னா, இந்த பழைய ரேட்டு புக் பண்ண டேட்டில், ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண டேட்டில் என்ன விலையை சொன்னமோ அந்த ரேட்டுக்கு தான் பேமெண்ட்டு கிடைக்குமே தவிர அதிகமாக கிடைக்காது. அதே போல் நீங்கள் புக்கிங் கான்ட்ராக்டை கீழே இருக்கப்போ போட்ட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனது இப்போ மேலே வந்திருக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேமெண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 விதமான ஆபத்துக்கள் இருக்குது. அதையெல்லாம் உணர்ந்துட்டு கவனமாக செயல்படணும். எக்ஸ்போர்ட்டில் வர்றவங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேணும். அலட்சியமாக பண்ணால் பெரிய அடி விழத்தான் செய்யும். அந்த அலட்சியமாக செஞ்சவங்க தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களே தவிர கவனமாக செஞ்சவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவே இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும். இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அதனால் முதல்ல சொன்ன அந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து ப்ராடக்ட்டு பத்திரமா போய் சேர்றதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும், அது கம்பல்சரி. அதிலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, அதை பண்ணணும்னு முதல் எபிசோடில் சொன்னேன். 2வது எபிசோடில் இசிஜிசி, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன், ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி மூலமாக நீங்கள் இன்சூரன்ஸ் ஏற்பாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆபத்தான பேமெண்ட்டு வசூல் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலையும் இசிஜிசி நமக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் இந்த எபிசோடில் ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட், கரன்சியோட வேல்யூ வந்து அடிக்கடி ஏற்ற இறங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு பேங்க்கில் நுழைஞ்சிட்டு இறங்கி போய் அடுத்த பேங்க்கில் நுழையிறதுக்குள்ளே அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவனமாக செயல்படணும். கவனமாக செயல்பட வேண்டியது எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த 3 விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்க போகிறது, பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட், எஃப்டிஏ. அந்த ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட்டு அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தில் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் அதோடைய பலன்களையும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.